கார்ட் அரவுண்ட் த நெக், அதாவது பேபியோட கழுத்தை சுத்தி தொப்புள் கொடி இருக்கு. இதனால நார்மல் டெலிவரி பாசிபிளா? ஃபர்ஸ்ட்லி எதனால தொப்புள் கொடி கழுத்தை சுத்துதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் நமக்கு பனிக்கோட நீர் அதிகமா இருக்கு, பேபியோட தொப்புள் கொடியோட லென்த் அதிகமா இருக்கங்காட்டி பேபியோட மூவ்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ்டா இருந்துச்சுன்னா நமக்கு தொப்புள் கொடி கழுத்தை சுத்துறது காமன். ஸோ இது யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு 10 to 30% ஆஃப் பிரெக்னென்ட் விமன்ல பார்க்கலாம். சோ இதனால நம்ம பேனிக் ஆக வேண்டியது இல்ல. நம்ம பேபி மூவ்மெண்ட்ஸ் நல்லா மானிட்டர் பண்ணாவே போதும். தொப்புள் கொடி கழுத்தை சுத்துறங்காட்டி பேபியோட பிளட் சப்ளை கட் ஆகாது. அடுத்து கொடி சுத்தி இருக்கங்காட்டி நார்மல் டெலிவரி பாசிபிளா? நார்மல் டெலிவரி கண்டிப்பா பாசிபிள். நாட் ஒன்லி ஒன்ஸ், 2 or 3 டைம்ஸ் கார்ட் அரவுண்ட் த நெக் இருந்துச்சுனாலும் சேஃபா வெஜினல் டெலிவரி பண்ண முடியும். சோ எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நமக்கு சிசேரியன் செக்ஷன்ஸ் தேவைப்படும்னா, கார்ட் அரவுண்ட் த நெக் இருக்கங்காட்டி சப்போஸ் டைட் ஆகி கார்ட் டைட் ஆகி பேபியோட தலை அம்மாவோட இடுப்பெலும்புல கீழே இறங்கி வர முடியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்லயோ, இல்ல பேபியோட ஹார்ட் பீட்ல ஏதாச்சும் மாறுதல் இருந்தாலும், இந்த 2 சிச்சுவேஷன்ஸ்ல நமக்கு சிசேரியன் செக்ஷன் தேவைப்படலாம்.